அடுத்து அதே மிக்சியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ரெடி ஆயிருச்சு. மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வத்தல் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட், அரிசி பருப்பு பேஸ்ட் 2யும் சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. டக்குன்னு கட்டி சேர்ந்துரும். அது சேராமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதோட நம்ம கடைஞ்சி வச்சுருந்த மோரையும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு